கொண்டைக்கடலை வடை ஏன் செய்ய வேண்டும், ஏன் சாப்பிட வேண்டும், அனைவரும் செய்யும் கடலைப்பருப்பு வடை செய்யலாமே என்ற கேள்வி அனைவர் மனதிலும் வரும். கொண்டைக்கடலை வடையில் உள்ள ஆரோக்கியம் மற்றும் தீமைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. சப்பாத்திக்கு பலரும் விரும்பி சாப்பிடுவது கொண்டைக்கடலை மசாலா என்ற சென்ன மசாலா. இந்த கொண்டைக்கடலை மசாலா சுவைக்கு அடிமையாகிவிட்டனர். இதில் ஊட்டச்சத்துக்கள் வளமாக நிறைந்துள்ளது. பல்வேறு பிரச்சனைகளை போக்க பெரிதும் உதவி செய்கிறது. இதில் உள்ள நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இதனால் பசி எடுப்பது கட்டுப்படுவதோடு உடல் எடையை குறைக்கவும் பயன்படுகிறது. மக்னீசியம், தயமின், மாக்னீசு, பாஸ்பரஸ் போன்ற பல கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. உடலில் ஆற்றலை அதிகரிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கிளைசெமிக் இன்டெக்ஸ் குறைவாக உள்ளதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. மேலும் கரையும் நார்ச்சத்துக்கள், அடிப்படையான புரோட்டீன், இரும்புச்சத்து போன்றவை இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு உள்ள பெண்கள் இதை சாப்பிடுவதால் அந்த பிரச்சனை குணமாகும். மேலும் பெண்களை அதிகம் பாதிக்கும் மார்பக புற்றுநோய், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்றவற்றை எதிர்த்து போராடும். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் மனநிலை மாற்றத்தை சரி செய்யும். இரத்த சோகைக்கு சிறந்த உணவுப் பொருள் கொண்டைக்கடலை எனலாம். ஏனென்றால் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசியம் சாப்பிடலாம். இதில் பொட்டாசியம் மற்றும் மாக்னீசியம் அதிகம் உள்ளதால் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சாப்பிட்டு வந்தால் நல்லது. மேலும் இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் செரிமானம் மற்றும் மலச்சிக்கலில் இருந்து உடனடி தீர்வு கிடைக்கும். கொண்டைக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதய நோய் வருவதை தடுக்கலாம் என்று ஆய்வு ஒன்றில் கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது. இதில் உள்ள மக்னீசியம் மற்றும் போலட் போன்றவை இரத்த நாளங்களை வலிமையடைச் செய்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட செய்கிறதாம். இப்போது இந்த கொண்டைக்கடலில் உள்ள தீமைகளை பற்றி பார்ப்போம். எல்லா உணவுகளிலும் எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி சில பக்க விளைவுகளும் இருக்கத்தானே செய்யும். அதை பற்றி பார்ப்போம். பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் பொதுவாகவே உடல் எடை அதிகரிக்கும். அப்போது இதை சாப்பிட்டால் உடல் பருமன் கட்டுப்பாட்டில் இருக்காது. ஒரு சிலருக்கு கர்ப்ப காலத்தில் வயிற்று பகுதியில் அரிப்பை ஏற்படுத்தும். அலர்ஜி இருப்பவர்கள் தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு அசிடிட்டியை உண்டாக்கும், டயோரியாவையும் ஏற்படுத்தும், சிறுநீர் கற்களை உண்டாக்கும். இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை குணப்படுத்தினாலும் செரிமானம் ஆவதற்கு அதிக நேரம் எடுக்கும். அதனால் கர்ப்ப காலத்தில் தவிர்ப்பது நல்லது.